அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் பட்டினிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் அப்படின்னு சொல்லி எம்எஸ் சுவாமிநாதன் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை பற்றின ஒரு ஆர்டிக்கலை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தோம்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ். இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே அறிமுகப்படுத்தின முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை வந்து அறிமுகப்படுத்துறார். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் நார்மன் போர்லாக் உலக அளவில் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யாருன்னா நார்மன் போர்லாக் அவர்கள் மெக்சிகோவில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணி அதை இந்தியாவோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். வீட்டு, மெய்ஸ், ரைஸ் இந்த மாதிரியான கிராப்ஸுக்கு வந்து இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி கிராப்ஸாக கொண்டு வந்து இந்தியாவோட உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறத அதிகப்படுத்தி இருப்பார். சரிங்களா? வேறு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த நார்மன் போர்லாக் அவர்களுக்கு நோபல் பிரைஸ் 1970 வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை கொண்டு வந்ததுக்காக. அடுத்ததாக பார்த்தோம்னா எக்ஸ்பான்ஷன் டு ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வீட்டை மட்டுமே கோதுமையை மட்டுமே பார்த்துக்காம அரிசி வகைகளுக்கும் உள்ள கொண்டு வந்திருப்பார். அதில் தான் அவர் முக்கியமான விஷயம் என்னன்னா IR8 அப்படிங்கிற இந்த ரைஸ் வெரைட்டியை வந்து கொண்டு வந்திருப்பார். IR8 அப்படிங்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் பிறகு தான் பார்த்தோம்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சோட டைரக்டர் ஜெனரலாக 1972 ஆண்டு நியமிக்கப்பட்டிருப்பார். அதன் பிறகு பார்த்தோம்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட அக்ரிகல்ச்சர் பாலிசி, கிரைன் ப்ரொடக்ஷன், ஃபுட் செக்யூரிட்டி இது எல்லாத்துலேயுமே முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணியிருப்பார். வேறு என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் ஆன் விமென்ஸ் ரோல் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1980 என்ன பண்ணியிருப்பார் சுவாமிநாதன் அவர்கள் பார்த்தோம்னா பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவில் சேர்ந்திருப்பார். திட்டக்குழுவில் சேர்ந்து விமனோட ரோல் எப்படி இருக்குது என்விரான்மெண்ட்டில், அவங்களுடைய தாக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டடி பண்ணியிருப்பார். அடுத்ததாக பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மணிலா அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. ஸோ அங்கே 1982 ஆண்டு இவரை வந்து தலைவராக போடுறாங்க. முதல்ல ஒரு ஏஷியன் பர்சனை தலைவராக போட்டது இதுதான், இவரை தான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1987 வாங்கியிருப்பார். ஸோ அதனுடைய ப்ரைஸ் மணியை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத சென்னையில் வந்து தொடங்கி இருப்பார். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா இவர் என்விரான்மெண்ட் கன்சர்ன்ஸை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். அதாவது எக்ஸசிவாக நம்ம கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறோம், கிரவுண்ட் வாட்டரை வந்து அதிகமாக டிப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், சாயில்லாம் ரொம்ப டீக்ரேட் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை முன்னாடியே வந்து ஸ்டடி பண்ணி நமக்கு வார்ன் பண்ணியிருப்பார். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அப்போனா தான் நம்ம இந்த கிரீன் ரெவல்யூஷனால இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுருச்சு. ஸோ சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணால் தான் நமக்கு லாங் டேர்ம் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்மளோட விவசாயத்தில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதே மாதிரி 2004 ஆண்டு பார்த்தோம்னா மத்திய அரசாங்கம் தலைமையில் இந்த எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயத்துறையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருப்பார். ஸோ அக்ரிகல்ச்சரை பற்றி ஸ்டடி பண்ணி நிறைய ரிப்போர்ட் கொடுத்துருப்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டடி பண்ணியிருப்பார். ஓகேங்களா? கிராப் எப்படி இருக்கு, இரிகேஷன் எப்படி இருக்கு, கிராப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ஃபார்மர் சூசைட் எதனால நடக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஸ்டடி பண்ணி நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸாக கொடுத்துருப்பார். நம்ம கன்வென்ஷனல் டாப்பிக்காக எக்கனாமிக்ஸில் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அவர் கொடுத்த முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்பி, இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 50% ஓவர் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே ஒரு 50% இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான ரெக்கமெண்டேஷனை இவர் கொடுத்திருப்பார். இந்த ஒரு ரெக்கமெண்டேஷனை மத்திய அரசாங்கம் 2018 தான் அமல்படுத்தி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஸோ சமீபத்தில் இவர் இறந்துட்டார் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு சிலபஸ்லேயும் எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு தனியாக சிலபஸ் டாப்பிக்லேயே இருக்குது, எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில். ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி இவரோட அதர் கான்ட்ரிபியூஷன்ஸ் கேட்டாலுமே நமக்கு எழுத தெரியணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.